ஹாய் ஹலோ வணக்கம் நண்பீஸ். வெல்கம் பேக் மை சேனல் ஏபிஎஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விலாக் தான். என்னோடய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விலாக் அப்படின்னா, இதுவுமே ஒரு கோயில் திருவிழா தாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய கிருஷ்ண சுவாமி திருக்கோவில் அதங்கோடு. அதங்கோடு வந்து எங்கள் மாமியார் ஊருங்க. இது வந்து ஒரு ஒரு வகையான நேர்ச்சை. என்ன இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, விளக்கு கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. சைடில் கொடுத்துருக்குற அலங்காரம் எல்லாமே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்புறமா பண்ணுற அலங்காரம் தான். அந்த கோயிலில் வந்து மாசி மாதம் வந்து ஒரு 10 நாள் திருவிழா நடக்குங்க. நாங்கள் வந்து 10 நாள் திருவிழாவுக்கு நாங்கள் போக மாட்டோம். 9வது திருவிழாவுக்கு தான் இந்த நேர்ச்சை பண்ணுறது. ஸோ அந்த நேர்ச்சைக்கு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சோன்னா, கோயிலேருந்து வந்து பூஜாரி வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜாரி வந்து பூஜை முடிச்சதுக்கப்புறமா தான் இங்கே வந்து கோவிலுக்கு அந்த விளக்கு கட்டை எடுத்துகிட்டு போகணும். இந்த நேர்ச்சை வந்து விளக்கு கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து மாமியார் வீட்டில் வச்சு தான் அதெல்லாம் நாங்கள் பண்ணோம். நாங்கள் வந்து 9வது திருவிழாவுக்கு ஃபஸ்ட்டு மொதல் நாள் 8ஆம் திருவிழா அன்றைக்கி நைட்டே போயிட்டோம். ஸோ அப்புறமா மார்னிங் எழுந்திரிச்சி இவங்க வந்து இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள் அங்கே அவங்களுக்கு தேவையான சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தோம். ஸோ இது பையனுக்காக வேண்டுதல் அப்படின்றனால இது பையன் தான் தூக்கி கொடுக்கணுன்னாங்க. ஸோ பையன் மட்டும் தனியாக தூக்கிக்கிட மாட்டான் அப்படின்றனால அவங்க கூட இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து தூக்கி கொடுத்தாங்க. தலையில் தூக்கி வச்ச உடனே அவங்க அந்த மாதிரி சுற்றி சுற்றி ஆடணும். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து தூக்கிட்டு போகும்போது இந்த மாதிரி தான் தூக்கி தூக்கி ஆடிட்டு தூக்கிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தலையில் தூக்கி வச்சோன்னா அவங்க அந்த மாதிரி ஆடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து கோயிலேருந்து செண்டை மேளமும் கொண்டு வருவாங்க. செண்டை மேளம் அடிக்க அடிக்க தான் அந்த மாதிரி அவங்க தலையில் தூக்கி வச்சோன்னா அவங்க நின்று ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நின்று ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் பையனுக்கு 2 வயசு இருக்கும்போது நாங்கள் போயிருக்கோம். அது ஃபஸ்ட் டைமாக போயிருக்கோம். அப்போது ஒரு தடவை இந்த நேர்ச்சை கொடுத்துருக்கோம். இது செகண்ட் டைம். இப்போ பையனுக்கு 15 வயசு ஆகுது. இது செகண்ட் டைம் கொடுத்துருக்கோம். மாமியார் ஊருக்கு வந்து அடிக்கடி நாங்கள் போகிறதில்ல, எப்போனாச்சும் ஒருக்கா தான் போகிறது. அதனால் வந்துட்டு எனக்கு அங்கே உள்ள இந்த முறைகள்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஏதோ சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இது வந்து கோயிலில் வந்து செண்டை மேளம் ஏற்பாடு பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அவங்க உள்ளே வந்து, அதாவது யார் யார் வீட்டில் வந்து இந்த மாதிரி விளக்கட்டு நேர்ச்சி கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க செண்டை மேளம் அடித்து அவங்க வீட்டிலேருந்து இந்த மாதிரி விளக்கு கட்டு வந்து தலையில் தூக்கி கோயிலுக்கு கொண்டு போகணும். ஆக்சுவலாக இது வந்து 2 பேர் எங்களுக்கு வந்திருந்தாங்க இந்த விளக்கட்டு தூக்குறதுக்கு. அவங்க வந்து சும்மா தூக்க மாட்டாங்க. 41 நாள் விரதம் இருந்து தான் தூக்குவாங்க. ஸோ வீட்டில் வந்து தூக்கிட்டு போகும்போது நமக்காக நேர்ச்சி, நம்மளோட நேர்ச்சி அவங்க தாங்கிக்கிடுறாங்க இல்லையா. ஸோ நாங்களும் அப்படியே அவங்க பின்னாடியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி ஆர்ச் பக்கத்தில் வந்து விளக்கட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கேருந்து கீழே கையிலே தான் தூக்கிட்டு போகணும். ஸோ அதனால் அவங்க கையிலே தூக்கிட்டு போயிட்டாங்க. உள்ளே போய் சாமிக்கு உள்ளே போய் கோயிலுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு திருப்பி சாமி ஊர்வலம் போகும்போது தான் அவங்க மறுபடியும் தலையில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ உள்ளே அப்படியே கொண்டு போயிட்டாங்க. நாங்களுமே உள்ளே போய் சாமியில், ஏன்னா அன்றைக்கி தான் கோயிலுக்குள்ளே போகிறேன். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமா வேணாமன்றது எனக்கு தெரில. ஸோ இருந்தாலும் நான் கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலாப்பில் எடுத்து கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்பீடாகவே போட்டு விட்டேன். ஏன்னா நம்மளோட சேனல் வேறு சின்ன சேனலு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு இருந்த சேனல் வந்து காப்பிரைட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. செகண்ட் மறுபடியும் இந்த சேனலை வந்து நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டுருக்கிறேன். ஸோ இதனால் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ வந்து விக்கிரகங்கள் எதுவுமே நான் எடுக்கலை. என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு மட்டும்தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். என்னென்னா, ஊர்வலம் போகிறதுக்காக உள்ளேருந்து கிருஷ்ணர், புவனேஸ்வரி, சாமுண்டீஸ்வரி அம்மா இவங்கள தான் அந்த சப்பரத்தில் வச்சு அவங்கள வந்து ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. இதுவுமே வந்து குதிரை நேர்ச்சை. இது யார் யார் வீட்டில் கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டில் உள்ள குழந்தைங்களை இதில் உட்கார வச்சு ஊர்வலத்துக்கு அனுப்புவாங்க. அப்புறமா கோயிலேருந்து சாமி வரும்போது இந்த மாதிரி கோயில் அவங்க பூஜை கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாங்களும் எங்கள் வீட்டில் போய் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக உடனே நாங்களும் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து வீட்டில் வச்சு தான் எல்லாமே பண்ணோம். ஏன்னா நாங்கள் இருக்கிறது நாகர்கோவில், அவங்க இருக்கிறது களியக்காவிளை பார்டர் பக்கத்தில். ஸோ வந்துட்டு அவங்க வீட்டில் தான் எல்லாமே பண்ண வேண்டியது இருந்துச்சு. விளக்கு எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி வாசல்கிட்ட கொண்டு வச்சிட்டோம். அப்போ தான் நடையே தெளித்து கோலம் வேற போட்டேன். டைமே இல்லை. இது 3 குடத்தில் வந்து மஞ்சள் வேப்பிலையெல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த சப்பரம் எடுத்துகிட்டு வருவாங்கள்லாம் அவங்க காலில் ஊற்றுறதுக்காக. பாருங்கள், குழந்தைங்கள வந்துட்டு குதிரையில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடியே வந்துட்டு செண்டை மேளம் வந்துச்சு. செண்டை மேளத்துக்கு பின்னாடி தான் சாமி சப்பரம் வந்து வரும்.
ஸோ அவங்க வந்து அங்கே கோயிலேருந்தே வரிசையாக ஒவ்வொரு வீட்லையா வந்து அவங்க வெளியில் வச்சுருப்பாங்கள்ல பூஜைக்கு. ஸோ ஒவ்வொரு வீட்லையா இருந்து பூஜை பண்ணிகிட்டே வரணும். அதுக்காக வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து கரெக்டாக நின்றுக்கிட்டாங்க. பார்க்குற செண்டை மேளம்னாலே சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இவங்க பண்ணது. ஸோ சாமி கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே விளக்கெல்லாம் ஏற்றி பத்தியெல்லாம் ஏற்றி வச்சு ரெடியாக வச்சுக்கணும். எங்களை என்னென்னா 2-3 வாட்டி காற்று வேறு பயங்கரமாக அடித்து விளக்கு வர ஆரம்பிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, சாமி பக்கத்தில் வரும்போது 5 திரியுமே அழகாக பற்றிட்டு இருந்து. ஸோ வந்து இவங்க ஊரில் வந்து 10 நாள் திருவிழாவில் இந்த 9ஆம் நாள் திருவிழா தான் ரொம்ப நல்லா இருக்கும். என்னென்னா இது பல வகையான நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கும். இவங்க வந்து இங்கேருந்து கிளம்பும்போது மணி 3 நைட் அவங்க வந்து 12 மணிக்கு தான் ரிட்டர்ன் வந்தாங்க. இதுதான் கோயிலில் உள்ள அந்த கொடி. அங்கே உள்ள பிள்ளைங்க, அந்த சமய வகுப்பு பிள்ளைங்க, சமய வகுப்பு எடுக்கிற லேடிஸு, ஊரில் உள்ள லேடிஸு எல்லாருமே சேர்ந்து ஒன்றே அதாவது ஒரே கலரில் எல்லாருமே எடுக்க மாட்டாங்க. சில பேர் அதில் கொஞ்சம் பேர் அந்த நேரியல் சாரி, கொஞ்சம் பேர் வந்து பாட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரி உடுத்துட்டு போனாங்க. இது எல்லா வருஷமுமே இருக்கிறதான். நான் வந்து அடிக்கடி வர்றதில்லை, அதனால எனக்கு தெரியவும் செய்யாது. ஃபஸ்ட்டு என் பையனுக்கு 2 வயசு இருக்கும்போது வந்தேன். அப்புறமா வந்துட்டு இப்போ தான் ஒரு 2-3 வருஷம் சும்மா போயிட்டு வந்தோம். அப்புறம் இது 2வது நினச்சேன். சாமி இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த தண்ணியை எடுத்து அவங்க காலெல்லாம் ஊற்றி விட்றாங்க. அப்புறமா வந்து நம்ம வச்சுருந்த சாமிக்கு வச்சுருந்த பூஜை பொருட்களெல்லாம் எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பூசாரி நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. சாமி அந்த டேனிங் போகிறது வரைக்கும் வெளியிலே நிற்கணும் அப்படின்றதுக்காக நாங்களும் அந்த தட்டை உள்ளே எடுத்துகிட்டு போகலை. அங்கே வெளியிலே வச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா பின்னாடி நிறைய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து இதுவும் வந்து நேர்ச்சி தான். யானை இந்த வாட்டி வந்து ஒரு யானை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் என் பையனுக்கு 2 வயசு இருக்கும்போது நாங்கள் போயிருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 14 யானை இருந்துச்சு. இந்த வாட்டி என்னன்னு தெரில. எல்லாமே ஒவ்வொரு இதுவும் கம்மியாயிட்டே வருது வர்ற காலத்துக்கெல்லாம். இதுதாங்க விளக்கட்டு. இது வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் விளக்குக்கட்டு மட்டும் ஒரு 10-15 விளக்கட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் எடுத்துக்கொண்டு கோயிலில் வச்சுட்டு திருப்பி கோயிலேருந்து அவங்க தூக்கிட்டு வராங்க. இவங்க வந்து இங்கேருந்து 3 மணிக்கு கிளம்புறோம். நைட்டு 12 மணி வரை தலையில் தூக்கி வச்சுருக்கணும். இதுதான் எங்களோட விளக்கட்டு. ஸோ எங்களுக்கு வீட்டிலேருந்து வரும்போது அவர் தலையில் வச்சுருந்தார். இப்போ கோயிலேருந்து வரும்போது இன்னொருத்தர் வச்சுருக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் 2 பேர் 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வருவாங்க. இருந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியுமே வந்து இங்கேருந்து தூக்கிட்டு நடக்கும்ல. எங்களுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு 40 கிலோ ஒரு வெயிட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அவங்க கூட சேர்ந்து நம்ம நடக்க போகிறதில்ல. அவங்க மட்டும்தான் அந்த ஊர்வலத்தோடு அப்படியே போகிறாங்க. ஸோ அவங்க ரிட்டன் வர்றது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படி போயிட்டு வருவாங்கன்னு விரதம் இருந்து தான் போகிறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. கிருஷ்ணர் வந்து எல்லாருக்குமே எப்போவுமே துணையாக இருப்பார். இது விளக்கட்டு வந்து நிறைய வந்துட்டு இருந்தனால எனக்கு வந்து வீடியோஸை வந்து கட் பண்ணவும் முடியலை. ஏன்னா வர எல்லாமே காமிக்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து கதகளி ஆடுவாங்களா அந்த மாதிரி ஏதோ ஒன்று. இதுவுமே நேர்ச்சி தான். இந்த பின்னாடி ஆடி வர்றது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அவங்க எனர்ஜெட்டிக்காக இன்னும் நல்லா ஆடுவாங்க. இது பேக் சைடில் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ, க்ரீன் கலரு, ரெட் கலரு, எல்லோ கலரு, அதுக்கு பேக் சைடில் லாவெண்டர் மெஜெண்டாவும் சேர்ந்த கலர். அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதுவுமே வந்து ஹஸ்பண்ட்டை கேட்டேன். இதுவுமே வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நேர்ச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் பார்க்க இருந்துச்சு. பொம்மை மாதிரி அவங்க வேஷம் போட்டுட்டு ஸ்டெப் வச்சனாலே அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி மறுபடியும் இது என்ன சொல்லுவாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இவங்க ஒரு செட்டு, அதுக்கு பின்னாடி வந்து பெரிய ட்ரம் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு செட்டு, செண்டை மேளம் மட்டுமே ஒரு 2 செட்டு 3 செட்டு இருந்துச்சு. இதெல்லாம் யாராவது ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து எல்லாருக்குமே இப்போ தெரியும்ல, அந்த மாதிரி வண்டியில் வச்சு பண்ணுறது. சாமி அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து பாட்டு போட்டு விட்டு அது மிஷின் மாதிரி ஏதாவது ஓட்டி விடுவாங்க. இது வந்து சிவன், அப்புறமா பின்னாடி வந்து கிருஷ்ணர். சிவனும் நல்லா இருந்தார். ஆனால் வந்து எனக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருந்தார். அதாவது மாங்காய் மரத்துக்கு இடையில கொண்டு போய் நான் அவரை ஜூம் பண்ணி வீடியோ எடுத்தேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தார். முகமே வந்து அவ்வளோ அம்சமாக, அவரோட கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது நைட்டுங்க. ரிட்டன் அவங்க வர்றது மறுபடியும் போய் 12 மணி வரை நாங்கள் எல்லாருமே முழித்தான் இருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி லாஸ்ட் டே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அவங்க ரிட்டன் வரணும்ல, வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். 12 மணி 12:30 மணி ஆகிடுச்சு அவங்க வர்றதுக்கு. போகும்போது வந்து அவ்வளோ
என்ன சொல்கிறது, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணாங்க. வரும்போதும் கொஞ்சம் பரவாயில்ல தான், இருந்தாலும் நமக்கு பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் வெயில், ஏதோ இப்போ வெயில் வேறு, பயங்கர வெயில் வேறு. இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே. இது வந்து அவங்க வருஷம் வருஷம் அவங்க பண்ணுறதில்ல, அவங்களுக்கு பழகிடுச்சு. நான் வந்து எப்போனாச்சும் ஒருக்கா போகிறேன்னா எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு அவங்களெல்லாம் பார்க்கும்போது. இந்த பாருங்க அப்புறமெல்லாம் தூக்கிட்டு வரேன். ஏன்னா 3 மணிக்கு நடக்க ஆரம்பித்தவங்க 12 மணிக்கு தான் ரிட்டன் வர்றாங்க. எப்படி இருக்கும் அப்போ? அதுவும் அவ்வளோ வெயில் வேறு. வெயிலில் நடந்து அதுக்கப்புறமா நைட்டை ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் எல்லாருமே வந்து 10 நாள் விரதம் இருந்து கிருஷ்ணன் மேலே பாரத்தை போட்டுட்டு தானே போயிருப்பாங்க. அங்கே உள்ள அம்மாவுக்கு புவனேஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா. ஸோ அவங்க எல்லாருமே கூட இருந்து இது பண்ணுவாங்க. எனக்கு தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. யானையை வீடியோ எடுக்கும்போது யானை பக்கத்தில் வர நாங்கள் வீடியோ எடுக்கிறதுல தான் மும்முரமாக இருந்தோம். அப்புறமா வந்து ஐயோ யானை பக்கத்தில் வச்சு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் கொஞ்சம் தள்ளி போனோம். இது வந்து அந்த பாருங்க பொம்மை வேஷம் போட்டவங்க, அந்த கதைகளி வேஷம் போட்டவங்க எல்லாமே கொஞ்சம் நடக்க முடியாமல் கஷ்டப்படுது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே அவங்க அந்த வெயிட்டை தாங்கிக்கணும். எத்தனை மணிக்கு இவங்க 3 மணிக்கு கிளம்புனாங்கன்னா அதுக்கு முன்னாடி இவங்க எத்தனை மணிக்கு அந்த வேஷம் போட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த விளக்கட்டு இதுவும் வரிசையாக எனக்கு வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப 1/2 அன் ஹவர் வீடியோ மட்டும் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே ஸ்பீடு பண்ணி தான் போட்டு விட்ருக்குறேன். இது எல்லாமே வந்துட்டு நைட்டு ரிட்டன் கோயிலுக்கு போய் இந்த விளக்கு கட்டுன்னு சொன்னேன்ல, இது வந்து திருப்பி கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சு 4 பக்கமும் தீப்பந்தம் மாதிரி ஒரு சின்ன தீப்பந்தம் மாதிரி வச்சு மறுபடியும் தலையில் தூக்கி வச்சு சுற்றி சுற்றி ஆடுவாங்க. காலையில் அங்கே எங்கள் வீட்டில் வச்சு ஆடினாங்கள்ல, அந்த மாதிரி சுற்றி சுற்றி கோயிலில் வச்சு ஆடுவாங்க. அதில் வந்து அந்த விளக்குக்கட்டுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அந்த விளக்கு தீப்பந்தம் வச்சுருப்பாங்களா, அது யார் மேலேயும் படக்கூடாது, விளக்கட்டு கீழே தவறி விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வேண்டுதல் நேர்ச்சைகள் எதுவும்னாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது ஒன்று தான் பயமானது. ஏன்னா நைட்டு வந்து எனக்கு கோயிலுக்கு போய் அதை பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே இவங்க போகும்போதே 1 மணி ஆயிடுச்சு. இந்த விளக்குக்கட்டெல்லாம் தாண்டி போயிட்டு நாங்கள் வந்து அப்புறமா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து விளையாட்டு சாதனம் வாங்கிட்டு நான் வந்து விளையாட்டு சாதனம் வாங்கிக்கிட்டு ரிட்டன் வந்து சரி கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் அந்த தீப்பந்தம் வந்து அந்த விளக்கட்டு 4 பக்கமும் ரெடி பண்ணி தலையில் தூக்குறாங்க. அப்போ நான் பசங்கள்கிட்ட சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், வீடியோ எடுக்கலான்னு சொன்னேன். இல்லை குட்டி பொண்ணுங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி குழந்தைங்கள்ல அவங்க ஏன்னா இப்போ ஒரு 2-2:30 இருக்கும் நாங்கள் கோயில்னால் கோயிலுக்கு வெளியில் கடைகளை பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்து நானும் அங்கே நிற்கல, சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா நைட்டு வந்தால் அதையுமே நான் எடுத்துருப்பேன். அதுவும் முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்துட்டு கம்பம் நடக்கும். கம்பம்னா வெடி விடுவாங்க, வெடி போடுவாங்க அங்கே வந்துட்டு. அதுவும் வந்து ஏதோ ஸ்பான்சர் தான், யார் அதிகமாக விடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்களுக்குள்ளே ஒரு இது நடக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு வண்டியில் டிஜே மாதிரி பயங்கரமாக சாங் போட்டு அதில் வான வெடிக்கையெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. நாங்களும் ரொம்ப நேரமாக இது இப்படி தானே ரிட்டன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு. என்னடான்னு பார்த்தா பசங்களாம் இன்னும் பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் போகிறோமா வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு நானும் பையனும் பக்கத்தில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிட்டேன். ஸோ பக்கத்தில் போய் பார்த்தா அதை விட கொடுமை உள்ளே போய் பார்க்க முடியாது. சரி ஓகே எப்படியா மேலேயாச்சும் பார்த்தா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓகே இதுதான் நம்மளுடைய வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் my channel. Bye.